இதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை வரும்போது என்ன செய்கிற கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் கடைசி வேணை இவள் தான் சாணையோட வந்தது சந்தக்கூட போட்டு வாழ்கிறதில்லை. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குது. இப்படியே வாழ்கிறதில்லை. அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் செய்யலாம், அட்வைஸ் பண்ணுறத செய்யலாம். ஆனால் மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறார் என்றால் அதுக்கு தீர்வு அத்துவுறது தான். விளங்கிட்டா? தொழுகை இல்லை பொண்டாட்டிக்கிட்டே, அப்போ தலாக் பண்ணு. தொழுகை இல்லாட்டி வாழ முடியாது. கணவன்கிட்ட தொழுகை இல்லை, தலாக் பண்ணு. தூள் பாவிக்கான், போதை வஸ்து பாவிக்கான் அப்படின்னா தலாக் பண்ணிடணும், அவனோட வாழ முடியாது. பெண்களோடு தொடர்பு வைத்திருக்கிறான், அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய சட்டம். அல்லாஹ் சூரத்து நூறில் 24வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், விபச்சாரம் செய்யக்கூடியவன் இன்னொரு விபச்சாரம் செய்யக்கூடியவளை தான் கல்யாணம் பண்ணணும், அல்லது முஷ்ரிக்கான பெண்ணை தான் கல்யாணம் முடிக்கணும். மூமினான பெண்ணுக்கு அவன் தகுதியில் விட்டுரு. விபச்சாரம் செய்யக்கூடியவள் இன்னொரு விபச்சாரம் செய்யக்கூடியவனை பண்ணட்டும், இல்லாட்டி ஒரு முஷ்ரிக்க பண்ணட்டும், உனக்கு அவள் தேவையில்லை, விட்டுடு. இது 24வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு அசரத்து பயானில் சொன்னதானே கலாக்கதிர் நடப்பது நிலவுக்கு கூலி உண்டு, இதை விட பெருசு நடக்குதுன்னு சேர்ந்து வாழ்கிறதில்லை. அதை விட்டுறணும். ஏன்னா அதுக்கு தீர்வு வச்சிருக்க அல்லாஹ். தலாக்கு ஹுலாங்கிறத வச்சிருக்கான். சிலர் சொல்லுவாங்க கல்யாணம்ங்கிறது ஃப்ளைட் பயணம் மாதிரியாம், விருப்பம் இல்லாட்டியும் இடையில் இறங்கணும்னா அடுத்த ஏர்போர்ட் தானே. ஆறு சொன்னது, நானும் சொல்கிறேன் கல்யாணம்ங்கிறது ஃப்ளைட் பயணம் என்றாலும் அடுத்த ஏர்போர்ட்லாம் இறங்க தேவையில்லை. சீட்டுக்கு கீழே ஒரு பரிசுட்டு இழுத்து போத்திக்கிட்டு பாய், இழுத்து போட்டுக்கு பாய். எதுக்கு அடுத்த ஏர்போர்ட்? பிரச்சனை வருகுது, பத்திக்கிட்டு இருக்குது. ஏர்போர்ட் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தால் கறிக்கட்டை தான் போய் இறங்கும் பாய். அப்போ கல்யாணங்கிறது கடைசி வரைக்கும் இருக்கிறது இல்லை. இந்த பிரச்சனைகள் இருந்தால் தலாக்கு பண்ணு. தொழுகையாளி இல்லையா விடு, போதை வஸ்து பாவனையா விடு, அந்நிய பெண்ணோடு தொடர்பு அல்லது அந்நிய ஆணோடு தொடர்பு அந்த பெண் என்றால் விட்டுடு, அவனோட வாழ்ந்துடாது. எல்லாரும் என்ன சொல்கிறது தெரியுமா? 3 புள்ள அந்த ஆளை விட்ட நான் சோத்துக்கு என்ன செய்வேன்? பார்த்தையா கல்லாக்காதுரம் மறந்துட்டேன், அவன் தான் சோறு கொடுக்கான்னு நினச்சிட்டேன். அல்லாவே சொல்கிறான், ஒமாமின் தாபத்தின் ஃபில்லர்லி இல்லா அல்லாஹி ரிசுக்குஹா, அல்லாஹ் எல்லா உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பை எடுத்துட்டான். அப்போ நீ எப்படிம்மா இப்படி சொல்லுவ? அதுக்கு எனக்கு தொழில் தெரியாத. இப்போ ஒரு கேள்வி, என்ன புருஷன் மௌத்தா போய்த்தான், என்ன செய்வ? அதானே, அந்த ஆள் மௌத்தானா நீ என்ன செய்வ? பிள்ளைகளோட கடலில் உழுவியா? இல்லையே, வாழ்வாயே. அதை இப்போ வாழ். இன்னொருத்தியோட தொடர்பாக இருக்கிறவனோட பிள்ளைக்காக எப்படி வாழ்கிற நீ? விடு. அவரோட வாழ இயலாது, அவளோட வாழ இயலாது. அது விபச்சாரம் செய்யக்கூடிய கூட்டம். இது போதை வஸ்து பாவிக்கிறவங்க. அவன் பிள்ளைக்கு இருக்கிற சொத்தையும் சேர்த்து வித்துருவான். இந்த போதை வஸ்து பாவிக்கிறவன் எவ்வளவு ஆபத்தானவன் தெரியுமா? அவனுக்கு தேவைப்பட்டால் பொண்டாட்டிக்கும் விலை பேசுவான். நடந்திருக்குது. அவனுக்கு அது மட்டும்தான் பெருசாக தெரியும். தயவு செஞ்சு இந்த பயானில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை சொல்லியிருக்கேங்கிறதுக்காக அவ்வளவுதான்ட்டு போகிறதில்ல. சிலது தீர்க்க வேண்டியது இருக்கிறது. சிலரை பிடிச்சி கொடுக்கணும், சிலரை போலீஸுக்கு போகணும், சிலது கோர்ட்டுக்கு போகணும். முயற்சி செய்வோம். நம்முடைய காசு ஒருத்தன் ஆட்டையை போட்டான், அவனை பிடிக்கலாம், கோர்ட்டில் கேஸ் போடலாம், அவன்கிட்ட இருந்து வாங்க முடியலாம்னா வாங்கு. ஒன்றும் பண்ண முடியாதுன்னா கவலைப்படாது, கிடைக்கும். வாங்கிட்டா. மற்ற விஷயங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ள புருஷன் பண்ணுறதுக்குள்ள சின்ன சின்ன விஷயம், அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். வாய்ஸ் பண்ணலாம், அவன் அட்வைஸ் பண்ணலாம், கொஞ்சம் புத்திமதி சொல்லலாம், கொஞ்சம் விட்டு பார்க்கலாம், குடும்பத்தை சேர்க்கலாம். பெரிய குற்றங்கள் இது யார் சொல்லியும் கேட்க இல்லாத முடிஞ்சு. தொழுகை இல்லாதவனோட எப்படி வாழ்கிறேன்னு கேட்குறேன். தொழுகை இல்லாதவனை தொழுகை ஜனாசா மையவாடியிலேயே அடக்கக்கூடாது என்றால் எப்படி கணவன் மனைவியை வாழ்கிறது? நிறைய பேர் இன்றைக்கு கணவன் மனைவி தொழுகை இல்லாதவர்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இருந்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விடுபடணும்.